அனைவருக்கும் வணக்கம். வருகின்ற தமிழ் புத்தாண்டு 12 ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். பிறக்க போகிற தமிழ் புத்தாண்டில் கிரகங்களின் மாற்றம் காரணமாக பல ராசி வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படலாம். இந்த வருடம் பிறக்கும் நேரத்தில் கிரக நிலைகளின் அமைப்பு படி மேஷத்தில் சூரியன் குரு, கன்னியில் கேது, கும்பத்தில் செவ்வாய் சனி, மீனத்தில் புதன் சுக்கிரன் ராகு சஞ்சரிக்கிறார். இந்த கிரக நிலைகளின்படி தமிழ் புத்தாண்டு முதல் பலரது வாழ்க்கையில் பல அதிரடி மாற்றங்கள் ஏற்பட போகிறது. அது மட்டும் இல்லாமல் சித்திரை மாதத்தின் மத்தியில், அதாவது மே 1ஆம் தேதி குரு பகவான் 12 ஆண்டுகளுக்கு பிறகு ரிஷப ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். மற்றும் 30 ஆண்டுகளுக்கு பிறகு சனி பகவான் மீன ராசிக்கு சென்று ராகுவுடன் இணையப் போகிறார். இந்த கிரகங்களின் மாற்றத்தினால் ரிஷப ராசியில் பிறந்தவர்களின் வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது, ஏதாவது தீமைகள் இருந்தால் அதை எப்படி சரி பண்ணுறது, எந்த கோவிலுக்கு போனால் நமக்கு நன்மைகள் ஏற்படும், பரிகாரங்கள் என்ன என்பதை பற்றி இந்த காணொளியில் முழுமையாக பார்க்கலாம் வாங்க. இந்த தமிழ் வருட பிறப்பின் ஆரம்பத்தில் எல்லா வகையிலும் நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்படும். யாரையும் முழுமையாக நம்பி ஏமாற வேண்டாம். கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருப்பது நல்லது. நண்பர்களிடம் விட்டு கொடுத்து போகுவது மேன்மை தரும். குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். வெளிநாடு செல்ல முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். பல நாட்களாக இழுபறியில் இருந்த காரியங்கள் சீக்கிரத்தில் முடிக்க முடியும். எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து செய்யவும். யாருக்காவது வாக்குறுதிகள் மற்றும் ஜாமீன் கையெழுத்து போடும்போது கவனமாக இருப்பது மிகவும் நல்லது. சேமிப்பில் கவனம் செலுத்தினால் பல வகையில் நன்மை அடையலாம். குடும்பத்தில் சந்தோஷம் அதிகமாக இருக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடக்கும். தேவையான பொருள் சேர்க்கை உண்டாகும். புதிய வீடு மற்றும் மனை வாங்கும் யோகமும் இருக்கிறது. குடும்ப செலவை சமாளிக்க தேவையான பண உதவி கரெக்டான நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த அன்பு அதிகமாகும். வாழ்க்கை துணை வழியில் நற்செய்தி உண்டு. எதையும் வெல்லும் ஆற்றல் உருவாகும். பெற்றோருடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். குடும்பத்தில் சிறு சிறு சண்டைகள் வந்து போகலாம். தொழில் வியாபாரத்தில் போட்டிகள் அதிகரிக்கும். பணப்புழக்கம் கணிசமாக அதிகரிக்கும். பிரிந்து இருந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வார்கள். சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சி தரும் வருடமாக இந்த வருடம் கண்டிப்பாக இருக்கும். குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் ஆலோசனைகளுக்கு மதிப்பு தருவார்கள். பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. அடுத்து இந்த வருடத்தின் மத்தியில், அதாவது ஆடி மாதத்திற்கு பிறகு நீங்கள் தொட்ட காரியம் வெற்றியில் முடிந்தாலும் கடுமையான முயற்சிகள் தேவைப்படும். பணவரத்து அதிகரிக்கும். தொழில் வியாபாரம் வேகம் பிடிக்கும். தொழிலில் போட்டி பொறாமைகள் இருந்தாலும் உங்களுடைய திறமைகளை பயன்படுத்தி வாடிக்கையாளர்களை ஈர்த்து கொள்வீர்கள். புதிய ஆர்டர்கள் உங்களை தேடி வரும். தொழில் வியாபாரம் பற்றி மனதில் இருந்த கவலை நீங்கி தைரியம் உண்டாகும். வெளிநாடு செல்ல நினைப்பவர்களுக்கு இந்த வருடம் நல்ல செய்தி வந்து சேரும். குடும்பத்தில் இருப்பவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் அனுசரித்து செல்வது நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே இருந்த மன வருத்தம் சரியாகும். மருத்துவம் தொடர்பான செலவுகள் ஏற்படலாம். பெண்களுக்கு புத்தி கூர்மையுடன் செயல்பட்டு காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிப்பார்கள். வீண் அலைச்சல்களை தவிர்ப்பது நல்லது. மாணவர்களுக்கு சக மாணவர்களுடன் பழகும்போது கவனமாக இருப்பது நல்லது. கூடுதல் நேரம் ஒதுக்கி பாடங்களை படிப்பது நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். கையில் எடுத்த வேலைகளை சிறப்பான முறையில் செய்து முடிக்க முடியும். புதிய முயற்சிகளில் ஈடுபட்டு அதில் வெற்றி கிடைக்கும். சொன்ன சொல்லை காப்பாற்ற சிரமப்பட வேண்டியிருக்கும். நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகள் தீர்ந்து வழக்குகள் சாதகமான நிலையில் முடியும். வருடத்தின் இறுதியில், அதாவது தை மாதத்திற்கு பிறகு குடும்ப வாழ்வில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். எல்லா வகையிலும் அனுகூலமான பலன்கள் மட்டுமே உண்டாகும். குடும்ப விஷயங்களை கவனமாக கையாள வேண்டும். பொருளாதாரத்தில் மேன்மை உண்டாகும். வெளிவட்டாரத்தில் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு கூடும். புதியதாக எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள். பயணங்களால் மகிழ்ச்சி உண்டு. வீடு வாகனம் சொத்து தொடர்பான விஷயங்கள் சாதகமாக அமையும். உங்கள் திறமை மற்றவர்களால் பாராட்டப்படும். எதிர்பாராத இடத்தில் இருந்து நல்ல செய்தி வரும். மனக்கவலைகள் அடியோடு மறையும். குடும்பத்தில் முக்கிய விசேஷங்கள் நடக்கும். கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக இருக்கும். தேவையற்ற ஆடம்பர செலவுகளை தவிர்க்கவும்.
குழந்தைகளால் மகிழ்ச்சி தரும் சம்பவங்கள் நிகழும். நண்பர்களுடன் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். வெளி வட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும். தெய்வ பக்தி அதிகரிக்கும். எடுத்த செயலை வெற்றிகரமாக முடிப்பீர்கள். பணப்புழக்கம் அதிகரிக்கும். குடும்பத்தில் உறவினர்களிடையே இருந்த கருத்து வேறுபாடு நீங்கி சுமூகமான சூழ்நிலை உண்டாகும். வெளி வட்டாரத்தில் மதிப்பு மரியாதை கூடும். சிலருக்கு புதிய வீடு வாகனம் வாங்கும் வாய்ப்பும் உண்டு. அலுவலகத்தில் இதுவரை இருந்து வந்த இறுக்கமான சூழ்நிலை மாறும். உங்கள் பணிகளில் சக ஊழியர்களிடம் ஒத்துழைப்பு கிடைக்கும். சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள் கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் சுமாராகத்தான் கிடைக்கும். வியாபாரத்தை விரிவுபடுத்த லாபம் அதிகரிக்கும். இந்த தமிழ் வருட பிறப்பினால் கார்த்திகை 2, 3, 4ஆம் பாதம் கொண்ட நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த விதமான பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பற்றி பார்க்கலாம். அரசு வழியில் எதிர்பார்த்த ஆதாயம் உண்டாகும். தடைப்பட்டிருந்த செயல்கள் வெற்றியாகும். புதிய தொழில் தொடங்கவும் வெளிநாடு செல்லவும் மேற்கொண்ட முயற்சிகளுக்கு அனுமதி கிடைக்கும். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்தாகும். இருந்தாலும் கையெழுத்து இடுவதற்கு முன்பு படித்து சரிபார்த்து கொள்வது மிகவும் நல்லது. வருடத்தின் இறுதியில் முன்னேற்றத்தை நோக்கி செல்வீர்கள். உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும். சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கை உண்டாகும். விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும். பெண்களுக்கு மகிழ்ச்சியான நிலை ஏற்படும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கி சந்தோஷம் அதிகரிக்கும். ஒரு சிலர் புதிய தொழில் தொடங்கும் முயற்சியை மேற்கொள்வீர்கள். அது ஆதாயத்தை நோக்கி செல்லும். வருமானம் அதிகரிக்கும். எதிலும் அதிர்ஷ்டம் ஏற்படும். மாணவர்கள் படிப்பில் அக்கறை அதிகரிக்கும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு யோகமான வருடமாக இந்த வருடம் அமையும். புதிய ஒப்பந்தங்கள், தொழில்கள் வந்து சேரும். வியாபாரம், தொழிலில் இருந்து வந்த தடைகள் நீங்கி நன்மை அதிகரிக்கும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றியாகும். அரசு வழியில் எதிர்பார்த்த ஆதாயம் உண்டாகும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த பிரச்சனைகளுக்கு முடிவு வரும். வழக்குகளில் முடிவு சாதகமாக அமையும். குலதெய்வ அருளால் உங்களுக்கு நல்லதே நடக்கும். குழந்தைகளின் நலனில் அக்கறை செலுத்தவும். சிலர் கோயில் வழிபாட்டில் பங்கேற்பீர்கள். இடம் வாங்குகின்ற முயற்சி வெற்றியாகும். இருந்தாலும் பத்திரங்கள் அனைத்தும் சரியாக உள்ளதா என்று கவனித்து வாங்கவும். இந்த வருடத்தில் பெண்கள் யோசித்து செயல்படுவது நல்லது. ஆடம்பர செலவுகளை குறைத்து சேமிக்க தொடங்குங்கள். உங்கள் குடும்பத்தில் சுப செலவுகள் அதிகரிக்கும். விவசாயிகளின் நிலையில் முன்னேற்றம் ஏற்படும். மாணவர்கள் படிப்பில் கவனம் செலுத்துவார்கள். மிருகசிரீஷம் 1 மற்றும் 2ஆம் பாதம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வருடம் சுறுசுறுப்பும் வேகமும் நிறைந்திருக்கும். இந்த வருடத்தில் எதிலும் முன்னேற்றம் உண்டு. துணிச்சலுடன் செயல்பட்டு நினைத்ததை சாதிப்பீர்கள். நண்பர்களின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். புதிய முயற்சிகள் வெற்றியாகும். சிலர் புதிய இடம் வாங்குவீர்கள். உடல் நிலையில் முன்னேற்றம் உண்டாகும். எதிர்ப்புகள் விலகும். வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடியும். உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் விலகி செல்வார்கள். சமூகத்தில் உங்கள் மதிப்பு உயரும். உத்தியோகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். பணியாளர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். பெண்களுக்கு குடும்பத்தில் மதிப்பு ஏற்படும். விவசாயிகளுக்கு எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். மாணவர்கள் தேர்வில் கவனம் செலுத்தி படிப்பது நல்லது. சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயருக்கு துளசி அர்ச்சனை செய்வது நன்மை தரும். நன்றி, வணக்கம்.